in the game, invest in my name. Check no restraints, I'm obsessed with the pain. I ingest, I retain, assess and I change. Possessed by the thought I'll be free one day from society's restraints. Money, clout and fame, mud, disease, a plague. We all love to hate, have to play the game, have to make a name. All our insecurities are... Hey buddies, good morning. Day 6 டெல்லியில் இருக்கோம். இது டெல்லியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நாய்வாலா அப்படின்வாங்க. சென்னையிலலாம் இப்படி புதுப்பேட்டை இருக்குது அந்த மாதிரிங்க. இங்கே என்னென்னா நான் வந்து நம்ம பைக்குக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் டயரு சேஞ்ச் ப்ராக்கெட்டு ரெண்டுமே போயிடுச்சு. சரி சேஞ்ச் பண்ணிட்டு இப்போ கொஞ்சம் நல்லா பயங்கரமாக என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ட்டு இங்கே வந்திருக்கேன். ஆன்லைனில் செக் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் டயருக்கு ஒரு ஆத்தரைஸ்டு டீலர். உங்களுக்கு நான் கான்டாக்ட் நம்பர் வேணால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். கீழே இருக்கு பாருங்கள், பின்னாடி பேர் காந்தி டயர்ஸ் அப்படின்னு. ஸோ இங்கே தான் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே சேர்த்து 6600ங்க வித் ஃபிட்டிங்கோட. செம்ம டீலில் ஒர்க் ஆரம்பிச்சிட்டாங்க. ரியர் வீல் ஆல்ரெடி கழட்டிட்டாங்க. அண்ட் டயர் உங்களுக்கு இப்போ தான் காட்டணும் பார்த்தீங்களா? ஒர்க் பார்க்கணும். நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் டயரு. சமஸ் ஹாய் போலேகா? ஹாய். இவன் பார்த்தீங்கன்னா எங்கள் மாமா பையன் டெல்லியில் தான் இருக்கான். எங்கள் மாமா வந்து தமிழ், எங்கள் மாமி வந்து ஹிந்தி. அதனால பையன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வடநாட்டு பையன் மாதிரி இருப்பான் பார்க்கறதுக்கு. என் பேர் சமஸ்த். பையன் பார்த்தீங்கன்னா தமிழ் சுத்தமாக வராது. ஆனால் கேட்டால் நான் ஒரு பச்சை தமிழை கல்யாணம் பண்ணால் தமிழ் பொண்ணு தான் பண்ணுவேன் அப்படின்றான். சமல நடிச்சு தமிழ் நடிச்சு ஹிந்தி தமிழ் தமிழ் கொஞ்சம் தமிழ். ஸோ பையனாக கூட்டிட்டு வந்தாங்க இந்த இடத்துக்கு. நாய்வாலா இடம் பேர். கான்டாக்ட் டீட்டெயில் அவங்க கொடுத்துருங்க கீழே டிஸ்கிரிப்ஷன். இன்கேஸ் நீங்கள் டயர் ஏதாவது சேஞ்ச் பண்ணால் எனக்கு தெரிஞ்சு இங்கே வரலாம். ஜென்யூனாக இருக்குங்க ப்ரைஸ். ஃப்ரண்ட் டயர் இன்ஸ்டால் பண்ணுறாங்க. டயர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட் பண்ணிட்டாங்க. ஒரு நல்ல விஷயம் தான் தெரியுமா, நான் முன்னாடி வந்து மேக்ஸிஸ் டயர் போட்டிருந்தேன். அது வந்து ரியர் வந்து பார்த்தீங்கன்னா 140/70, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 130/80. அப்போ 10 mm ஹைட் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ மேபி ஹைட் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஒரு ஸ்டாக் சைஸு இதெல்லாம் பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நான் இதை நம்மளோட இந்த லடாக் அண்ட் உத்தராகண்ட் சீரீஸில் யூஸ் பண்ணிவிட்டு என்னோடய ரிவ்யூ எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ப்ராக்கெட். நாங்கள் அதை போய் சேஞ்ச் பண்ணலாம். அதுக்கப்புறம் பைக் வாட்டர் வாஷ் பண்ணலாம். எல்லா வேலையும் முடிச்சுட்டு கிளம்பலாம். நியாய டிராஃபிங்க. பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ப்ராக்கெட் தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க. ஆனால் நல்லா ஜாலியாக இருக்குங்க. இந்த மாதிரி மார்க்கெட்டில் பைக் எக்ஸசைஸ்லாம் பார்த்து நிறைய சுற்றுறதுக்கு சூப்பராக இருக்குங்க. இங்கே ஒரு கடைக்கு தாங்க போய் கேட்கலான்னு இருக்கேன். சேஞ்ச் ப்ராக்கெட்டுக்காக வந்துருக்காங்க. பார்க்கலாம், இந்த கடையில் இருக்குன்னு நினைக்கிறேன். இருந்தால் இங்கேயே மாற்றிட்டு போயிடலாம். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெளியே ஃபிட்டிங் இருக்குது. கேஸ் பார்த்தீங்கன்னா 390 அட்வென்ச்சர்து பிராஸ் சேஞ்ச் ப்ராக்கெட் கிடச்சிச்சுங்க. ப்ளஸ் ஒரு பிரம்போ. ஓகே, பிரம்போ இதுவும் ரியர் பிரேக் பேடும் மாற்றிடலாமான்னு யோசிக்கிறேன். பார்க்கலாம் இது எப்படி இருக்குன்னு. நான் வர்சாச்சே யூஸ் பண்ணுறேன். அது வந்து ஸ்டாக்கோட ரொம்ப நல்லாயிருக்கு. ப்ளஸ் ஒரு வாட்டியாவது பிரம்போ யூஸ் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. இங்கே பாருங்கள் பேர் போட்டிருக்கு. ஸோ இது ஒரு வாட்டி भैया कितने का ये फ्रंट वाला भी है? वो कितने का? हाँ वो दिखाना एक बार. 2000 ரூபாய் எங்கள் வெறும் ரியர் பிரேக் பேட் மட்டும் போட்டுடலாமா வேணாமா? ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கு. இது ஒரு பெரிய தேவையில்லாத ஹாபியாக ஆயிடுச்சுங்க எனக்கு. ஃப்ரண்ட்டும் 2000 ரூபாய். இங்கே பாருங்களேன். கைஸ் பார்த்தீங்கன்னா பிரேக் பேட் மாத்திர ஐடியாவே இல்லை என்கிட்ட. ஸ்டாக் ஆல்ரெடி என்கிட்ட பிராண்ட் நியூ இருக்குது. இருந்தாலும் பிரம்போ பார்த்துன்னு ஒரு சின்ன ஆசை. லைட்டாக அவர்கிட்ட சொன்னேன் 1800 ரூபாய்க்கு நாங்கள் வாங்குறேன் அப்படின்னா. சரி ஓகே எடுத்துக்கோ அப்படின்ட்டு. 2000 ரூபா 2 4000 ரூபா. ஆனால் இப்போ 3500 ரூபா 600 ரூபாய்க்கு 2 பிரேக் பேட்ஸு. அப்புறம் 3400 ரூபாய்க்கு சேஞ்ச் பாக்கெட்டு ப்ளஸ் ஃபிட்டிங் வந்து ஒரு 400 ரூபா. மொத்தமாக சேர்த்தா 7500 ரூபா வருதுங்க. இது எல்லாத்தையும் மாற்றிட்டு கிளம்பலாம். ஆனால் இது தேவையில்லாத வேலை. பட் இருந்தாலும் பிரம்போட பிரேக் பேடு ஒரு வாட்டி யூஸ் பண்ணிட்டு நான் உங்களுக்கு என்னோடய ஃபீட்பேக் தரேன் எப்படி இருக்குன்னு. समस्त कैसा लग रहा है ये काम बड़ा अच्छा है. पाए वाला பார்த்தீங்கன்னா வீட்டு விட்டு வெளிய வர மாட்டான். இன்னைக்கு டயர்ட் ஆயிட்டான். राइडिंग इज अ वेरी टफ वर्क.
वंडे सुमा कलक बोधी समस्त अभी नया टायर कैसा लग रहा फील हाउ इज द फील Feel is very good. Yeah. I rode a bike and it was very good after changing the tires. पता नहीं रियर व्हील कल्टी माटनो तो மறுபடியும் கட்டிடுவோம் இவர்தான் நம்ம அண்ணன் இன்னைக்கு என்னோட ஃபிட்டிங் பண்ணிட்டு இருக்காரு गाइस பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ப்ராக்கெட் ரியர் பிரேக் பேட் அண்ட் ஃப்ரண்ட் பிரேக் பேட் எல்லாத்தையும் மாற்றிட்டாங்க ஆக்சுவலி என்னோட பிரேக் பேட் கண்டிஷன் நல்லா இருந்ததுங்க இந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் பட் இருந்தாலும் அதுதான் ஒரு அடிக்ஷனா இல்லை என்ன பைத்தியத்தனம்னு தெரியல மாற்றிட்டேன் பட் பழைய பிரேக் பேடை வாங்கி வச்சுக்கினேன் என்கிட்ட இப்போ 2 செட் எக்ஸ்ட்ரா இருக்குங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ஸோ மேபி இது பிரம்போ ஒரு வாட்டி யூஸ் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு நல்லா இருந்தால் கண்டினியூ பண்ணலாம் இல்லைன்னா நம்ம வீரே இருக்குது என்கிட்ட ப்ளஸ் ஸ்டாக் இருக்குது அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெக்கானிக் அவர் நம்ம ஒர்க் பண்ணார் இல்லையா அவருக்கும் ஒரு யூடியூப் சேனல் இருக்கான் ஸோ நல்லா பண்ணிட்டாங்க ஸோ இப்போ டயரு சேஞ்ச் ப்ராக்கெட்டு பிரேக் பேடு எல்லாமே மாற்றி வச்சுக்கேன் எனக்கு தெரிஞ்சு பர்ஃபார்மன்ஸில் ஒரு நல்ல சேஞ்சஸ் இருக்கும் எப்படி இருக்குங்கிறத நம்ம நாளைக்கு நான் ட்ரிப் ஆரம்பிக்கலாம் அப்போ உங்களுக்கு சொல்கிறேன் எங்கள் நிலமை பார்த்தீங்கன்னா ரொம்ப அநியாயமாக ஆச்சுங்க அதான் ஒரு லெமன் ஜூஸை சாப்பிட்டு வேலை முடிஞ்சது கிட்டத்தட்ட ஏர் ஃபில்டர் மட்டும் க்ளீன் பண்ணோம் அதை நான் பண்ணல ஏன்னா கடைசி நேரத்தில் ஞாபகம் வந்தது ஸோ ட்ரிப்பில் எங்கேயாவது பார்க்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன் பார்க்கலாம் அப்படின்னு இல்லைனா ஏர் ஃபில்டர் எல்லாமே அப்படியே போக வேண்டியதான் பட் வேலை முடிஞ்சதுங்க செம்ம சந்தோஷமாக இருக்குது இப்போ வண்டி வந்து வேறு லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிரேக் டைம் கைஸ் ரஸ்மலாய் சாப்பிட்டுருக்கோம் இருங்க சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கிளம்பலாம் கைஸ் பார்த்தீங்கன்னா எல்லா ஒர்க்குமே முடிச்சிட்டாங்க வண்டி பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்குது நான் உங்களுக்கு குயிக்காக சொல்லிடுறேன் என்னென்ன சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னு ஃபஸ்ட்டு சேஞ்ச் ப்ராக்கெட்டு நம்ம வந்து ரோல் ஆனில் பிராஸ் சேஞ்ச் ப்ராக்கெட் போட்டிருக்கோம் 3500 ப்ரைஸ் ஆச்சு அண்ட் அதோட லேபர் சார்ஜ் வந்து 400 பண்ணாங்க அந்த ஷாப்போட நேம் இது இருக்குது நீங்கள் டெல்லி நாய்வாலாவில் போனீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் இந்த ஷாப் நேமு ஸோ நீங்கள் அங்கே போய் செக் அவுட் பண்ணி பண்ணலாம் ஒரே ஒரு சின்ன விஷயம் என்னென்னா செயின் வந்து கொஞ்சம் லூஸாக வச்சுருக்காங்க மோஸ்ட் ப்ராபப்ளி நாளைக்கு நம்ம ரைடு போகும்போது எங்கேயாவது ஆன் த வேல நான் டைட் பண்ணிக்கலான்னு இருக்கேன் அதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் டயர் சேஞ்ச் பண்ணிட்டேன் இந்த வாட்டி ரைஸில் ட்ரெயில் ஆர் போட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸஸில் மேக்ஸ் ஃப்ளோர் போட்டிருந்தேன் ரியர் டயர் வந்து பார்த்தீங்கன்னா அது 140 செக்ஷன் ஏன்னா மேக்ஸ் ஃப்ளோரில் வந்து நம்மளுக்கு கேடிஎம்க்கு எக்ஸாக்ட் ஃபிட் கிடையாது பட் ரைஸில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக ஸ்டாக் டயர் என்ன வருமோ சேம் ஃபிட்டிங் இருக்குங்க என்னோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பார்த்தீங்கன்னா அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி வேறு லெவலில் இருக்குங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக வாபுல் ஆகும் இதில் வந்து பர்ஃபெக்டாக ஃபீல் ஆகுது பட் ஹை ஸ்பீடில் ஹைவே டூரிங்கில் எப்படி இருக்குது ப்ளஸ் ட்ரெயினில் எப்படி இருக்குது அந்த டீட்டெயிலாக நான் உங்களுக்கு இந்த ட்ரிப்பு முடிச்சோன்னு சொல்கிறேன் பட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் குட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே அல்டிமேட்டுங்க 6500 வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் டயர் ப்ளஸ் டயர் இன்ஸ்டாலேஷன் எல்லாமே சேர்த்து பண்ணிட்டாங்க அவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில் கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இன்கேஸ் யாராவது டெல்லியில் வரீங்க உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை டயர் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா அவங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் அவங்க எல்லா பிராண்டுமே வச்சுருக்காங்க ப்ளஸ் ரைஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஆத்தரைஸ் டீலருங்க ஏன்னா நான் ஆன்லைன் ரைஸ் வெப்சைட்டில் போய் இந்த ஷாப்போட கான்டாக்ட் டீட்டெயில் எடுத்தேன் அது ஓகேவா அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு நம்ம பிரம்போ பிரேக் சேஞ்ச் பண்ணிட்டோங்க இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் ஸ்டாக் யூஸ் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா வீரே யூஸ் பண்ணியிருந்தேன் இப்போ வந்து பிரம்போ யூஸ் பண்ணுறேன் சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு இது எப்படி இருக்குது இந்த 3 பிரேக் பேடும் எது பெஸ்ட்டு எது நல்லாயிருக்கு அப்படி எல்லாத்தையுமே நான் அந்த ட்ரிப்பு முடிச்சுட்டு சொல்கிறேன் ஸோ அதுக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் வாஷ் பண்ணிட்டேங்க வண்டி ரொம்ப நாஸ்தியாக இருந்தது ஸோ அதனால் கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணிட்டேன் இப்போ வண்டி கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்குது பெட்டராக இருக்குது இதை தவிர நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஏர் ஃபில்டர் க்ளீன் பண்ணியிருக்கணும் பட் டைம் இல்லை அதனால் பண்ண முடியல அண்ட் அவ்வளோதாங்க
இதுதான் மொத்தமாக பார்த்தீங்கன்னா நான் பண்ண சேஞ்சஸ். வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் வந்து இப்போதைக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, உத்தராகண்டில் கான்டாக்டில் நான் கால் பண்ணி செக் பண்ணேங்க நிறைய ஹோட்டலுக்கு. அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஆதி கைலாஷ் ஓம் பர்வத் ஓட இன்னர் லைன் பர்மிட்டை இப்போ ஸ்டாப் பண்ணி வச்சுட்டாங்களா, அலோவ் பண்ணுறதுங்க பப்ளிக்கை. 5th செப்டம்பர் தான் ஓப்பன் பண்ணுறாங்க. இன்றைக்கி வந்து 27 செப்டம்பர். அதனால நான் என்ன பிளான் பண்ணேன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம லடாக் போயிட்டு உம்லிங்லா பாஸ், வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் மோட்டரபிள் ரோடு, அதை நம்ம இன்னும் பண்ணலை. ஸோ அது வந்து ஒரு பெரிய பெண்டிங். அந்த லடாக் பண்ணிட்டேன், ஆனால் இது மட்டும் பண்ணல. ஏன்னா நான் 2018 பண்ணும்போது உம்லிங்லா பாஸ் வந்து அப்போ அஃபிஷியலாக ஓப்பன் கிடையாது, ஆனால் இப்போ தான் ரீசெண்டாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதனால இதை நம்ம பண்ணிடலாம் இந்த வாட்டி. இப்போது லே வந்து முடிச்சுட்டு ரிட்டர்ன் வந்துட்டு அதுக்குள்ளே 5th செப்டம்பர் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நேராக உத்தராகண்டில் ஆதி கைலாஷ் அண்ட் ஓம் பர்வத் பண்ணிவிட்டு நம்ம ட்ரிப்பு முடிக்கலாம். இதுதாங்க என்னோட பிளான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட நெக்ஸ்ட்டு சர்க்கிட்க்கு வெயிட் பண்ணுங்கள். நாளைக்கு ஆரம்பிக்குது. எங்கள் மாமா வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 நாள் செம்ம பிரேக்கு எடுத்தாச்சு. சும்மா ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன். எல்லாமே என்னோட ஹெல்மெட்டை வாஷ் பண்ணிட்டேன், இன்னர் பேடிங்கை வாஷ் பண்ணிட்டேன், என்கிட்ட இந்த கொஞ்சம் துணி இருந்ததில்ல அது எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். ஸோ இப்போ என்னோட லக்கேஜ் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்குங்க. ஸோ உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். until then signing off, உங்கள் ஃப்ரெண்ட் தமிழ் பாய்க்கப்படி. பாய் காய்ஸ்.